ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இயற்கை முறையில் மாடி தோட்டத்துக்கு தேவையான உரம் எப்படி நம்ம தயாரிக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் மண்புழு கிடைக்காதவங்களுக்காகவே ஸ்பெஷல் வீடியோ. ஜஸ்ட் ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. அதாவது நார்மல் நம்ம 20 லிட்டர் வாட்டர் கேன் இருக்குல்ல, அதுவே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல நம்ம கல் வைக்கலாம். ஆக்சுவலாக நான் கல் வைக்கிறதுக்கு பதிலாக இந்த தேங்காய் நாரை போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா, கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் நாருமே உங்களுக்கு வந்து ஈஸியாக மக்கி போயிடும். ஸோ அதனால் நான் இந்த தேங்காய் நாரே யூஸ் பண்ணியிருக்கேன். கல்லும் வச்சுக்கலாம். இது வந்து பனங்கொட்டையில் இருக்கக்கூடிய கழிவு, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நார் மாதிரியான அமைப்பு. ஸோ இதை வந்து பேஸாக நான் போட்டுட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக மண் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்மளோட கிச்சன் வேஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை இலை சருகாக இருக்கட்டும், எதை வேணாங்க நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் லேயர் பார்த்திங்கன்னா இந்த மண் தான். மண்ணுக்கு மேலே தான் நீங்கள் வந்து மற்ற எல்லாத்தையுமே போடலாம். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்ம தோட்டத்தை க்ளீன் பண்ணும்போது இலைச்சருகு அந்த மாதிரியான வேஸ்ட்டு இது எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட் லேயராக நான் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா இதில் இருக்கிற தலைச்சத்து வந்து உங்களுக்கு சிறந்த உரமாக கிடைக்கும். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்கள் ஏரியாவில் என்ன கிடைக்குதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்சோ க்ரீன் லீஃபும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வேப்பிலலாம் இருந்துச்சு அப்படின்னா, காஞ்ச வேப்பிலை வந்து விழுந்துட்டு இருக்குது உங்கள் வீட்டு முன்னாடினா, நீங்கள் அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே க்ரீன் லீஃப் ஏதாவது இருந்ததுன்னா கூட ஆட் பண்ணலாம். அதுலேயும் உங்களுக்கு சத்து கிடைக்கும். ஸோ 1 லேயர் இப்படி போட்டிங்கன்னா அதுக்கு மேலே கொஞ்சமாக மணல் போட்டுருங்க. தென் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட கிச்சன் வேஸ்ட்டாக அப்பப்போ ஆட் பண்ணிட்டே வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 2 டேஸ் 3 டேஸ் நீங்கள் சேர்த்து வச்சுட்டு ஆனியன் பீல்ஸாக இருக்கட்டும், இல்லை பனானா பீல்ஸாக இருக்கட்டும், எது வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்சோ எக் ஷெல்ஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இதில் வந்து கால்சியம்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த எக்ஷெல்ஸை வந்து நீங்கள் நல்லா நறுக்கி, அதாவது உடச்சி பொடியாக்கி போட்டிங்கன்னா ஈஸியாக மக்கி போயிடும். இல்லை நீங்கள் அப்படியே கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே ஆட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஏதாவது விலங்குகள் வந்து தொல்லை பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ காக்கா வந்து அதிகமாக தட்டி போடும். ஸோ பொதுவாக நான் இதை வந்து ஃபுல்லாகவே நொறுக்கி பொடியாக்கி அதுக்கப்புறமா தான் நான் போடுவேன். அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது போக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பொதுவாக கிச்சன் வேஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா காய்கறி தோலையும் நீங்கள் போடலாம். ஃபர்ஸ்ட் சுரைக்காய் தோல், பூசணிக்காய் தோல், எந்த காய்கறியோட வெட்டும்போது கிடைக்கிற தோல், அதுக்கப்புறம் அது போக மிச்சம் இருக்கிற பகுதி எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எஸ்பெஷலி நீங்கள் சுரைக்காய் பார்த்தீங்கன்னா, எரிச்சி சாம்பலாக இருக்கக்கூடிய அந்த தோலை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது ரொம்ப நல்லது. அண்ட் ஆனியன் பீல், பனானா பீல், கத்திரிக்காய் வேஸ்ட்டு, மிளகா வேஸ்ட்டு, தக்காளி வேஸ்ட்டு எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்று மட்டும் நீங்கள் ஆட் பண்ணக்கூடாதுன்ட்டு இல்லை, ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்மெல் வந்து பேடாக வரும். என்னென்னா, சமைச்ச உணவு மட்டும் நீங்கள் இதில் ஆட் பண்ணக்கூடாது. சமைக்காத காய்கறி கழிவுகளை வந்து நீங்கள் கிச்சன் வேஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய எல்லாத்தையும் நம்ம இந்த இடத்துல ஆட் பண்ணலாம். சமைச்சு மிச்சம் இருக்கிற அந்த வேஸ்ட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக இதில் ஆட் பண்ணக்கூடாது. அப்படி ஆட் பண்ணிங்க அப்படின்னா பேட் ஸ்மெல்ஸ் வரும், நிறையா புழுக்கள் வர சான்ஸ் இருக்குது. இந்த உரம் முதல்ல நம்ம எதுக்காக தனியாக தயாரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம வளர்க்குற செடியிலேயே நான் இதை ஆட் பண்ணி வீடியோ போட்டிருப்பேன். பட் சிலர் வந்து அதில் நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. நிறையா புழு வந்திருக்கு, நோய் தாக்குதல் வந்திருக்கு டேரெக்டாக ஆட் பண்ணும்போதுன்னு சொல்கிறதுனால தனியாக நீங்கள் உரமுக்கு இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் ஃபுல்லாக என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பகுதி வந்து நல்லா மக்கி இருக்கும், இன்னொரு பகுதி மக்காமல் இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷனாக இருக்கக்கூடாது. ஸோ காமனாக எல்லா இடத்துலையுமே மக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி கிளறி விடலாம். ஆல்சோ ஏர் சர்க்குலேஷனும் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். இந்த கண்டெய்னரில் முதலே சொல்ல மறந்துட்டேன். ஸோ ஹோல்ஸ் வந்து ப்ராப்பராக போட்டிருக்கணும். ஒரு 4-5 ஹோல்ஸ் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் ட்ரைன், அதாவது நம்ம தண்ணி எவ்வளோ ஊற்றுனாலும் அது வந்து கரெக்டாக ட்ரைன் ஆயிரும். அந்த தண்ணியையும் நீங்கள் கீப் பண்ணி செடிகளுக்கு ஆட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு, கிச்சன் வேஸ்ட்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு லேயர் போட்டு விட்டிங்கன்னா போதும். ஒரு கொஞ்ச நாளில் உங்களுக்கு கிடச்சிரும். அதுக்கப்புறமா இந்த இடத்துல நீங்கள் மண்புழுவை சேர்த்திங்கன்னா மண்புழு உரம் உங்களுக்கு கிடைக்கும். மண்புழுவை சேர்க்காமல் நார்மலாக வச்சிங்கன்னா கிடைக்கக்கூடிய இயற்கை உரம் உங்களுக்கு யூஸ் ஆகுங்க.